அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகாரி மந்திரகிரி மகாயுக காளி காமந்திகாதேவி தாயே துணை. அருள்மிகு பச்சை மலையென வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் 736 அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சென்ற பதிவில் மகாயுக மலைக்கோவிலின் முகட்டிலே நீங்கள் முதலில் தரிசித்த பச்சை கும்ப பெருமாளின் அமிர்த பீடத்தை குறித்த எளிய அறிமுகம் ஒன்றை உங்களுக்கு செய்திருந்தேன். அந்த அறிமுகத்தை கண்டவர்கள் அங்கு மகாவிஷ்ணுவின் திருவுருவச் சிலை இல்லாது அரூபமாக 4 ரூபங்களை கண்டிருப்பீர்கள். சில சாமானியர்களின் கண்களுக்கு அந்த ரூபங்கள் சிவலிங்கங்களைப் போல தோற்றமளிக்கின்றன போலும். ஏனெனில் சமீபத்தில் ஒரு வலைப்பதிவை கண்டேன். நமது ஆலயத்தின் நண்பர் ஒருவர் நமக்கு அனுப்பியிருந்த அந்த யூடியூப் ஒளிப்பதிவில் நமது ஆலயத்தின் வழிபாட்டு பீடங்களை சிவலிங்கங்கள் என்று தவறாக கருதி கொண்டு அவர் அதில் கூறியிருக்கிறார். ஏற்கனவே நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அலைப்பதிவுகளில் நமது பீடங்கள் சித்தர்களுடைய சமாதியோ அல்லது சிவலிங்கங்களோ அல்ல என தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். இன்னும் அதை குறித்த சரியான அணுகுமுறை நமது மக்களிடம் வந்து சேரவில்லை. அதில் ஒரு சிறு காரணம் என்னவென்றால், நமது மகாயுக மலைக்கோவிலின் அதிகாரப்பூர்வ அலைவரிசையாகிய இந்த மகாயுகம் 736 அலைவரிசை இதை கண்டுகொண்டிருக்கக்கூடிய உங்களைப் போன்ற அன்பு நண்பர்கள் எவ்வாறு பகிர்ந்து ஆலயத்தின் சிறப்பையும் இந்த வலைப்பதிவையும் கொண்டு சேர்க்கிறீர்களோ அதனை பொறுத்தே உண்மையான விவரங்களை உலகத்தவருக்கு நாம் உரைக்க முடியும். பரிவார பீடங்களின் பெருமைகளை விரிவாக சொல்ல வேண்டும். ஆயினும் இடையிடையே இவ்வாறு ஏற்படக்கூடிய தவறுதலான பிரயோகங்களுக்கு புரிதல்களுக்கு பதிலளிக்க வேண்டியும் சில பதிவுகளை வெளியிட வேண்டியிருக்கிறது. மேலும் நீங்கள் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய நமது மலையை பற்றி வந்திருக்கக்கூடிய பல பதிவுகளில் இருக்கக்கூடிய தகவல்களில் ஒரு சில தவறான விஷயங்களை இங்கே நான் குறிப்பிடுகிறேன். நமது கோவிலிற்கு மலைக்கு பகலில் மட்டும் வாருங்கள் என்று ஒரு நண்பர் பேசுகிறார். மற்றொருவரோ இந்த மலை முழுவதும் 2.5 லட்சம் வேப்ப மரங்கள் இருக்கின்றன எனவும் அதன் காரணமாகவே அதன் மலை அடிவாரத்தின் அருகே அமைந்திருக்கக்கூடிய அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனை டிபி ஹாஸ்பிட்டல் இருப்பதாகவும் கூறுகிறார். மற்றொருவர் இந்த மலை ட்ரெக்கிங் செல்வதற்கு, வாக்கிங் செல்வதற்கு, உடற்பயிற்சி செய்வதற்கு ஏற்ற மலை என்று குறிப்பிடுகிறார். கேட்பதற்கு மிகவும் வேதனையை தருகிறது. நண்பர்களே, மீண்டும் உங்களுக்கு தயவுடன் கூறிக்கொள்கிறேன், நமது மலையின் உண்மையான ஸ்தல வரலாறு, மூல வரலாறு 44,000 வருடங்களுக்கு முந்தையது. அதை குறித்த முழுமையான விவரங்களை இப்போது என்னால் வழங்க இயலாது. அதற்கும் சில காரணங்கள் இருக்கின்றன. 44,000 வருடங்கள் என்பது எத்தனை என்று உங்களது மனக்கண்ணில் யோசித்து கொள்ளுங்கள். நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாகரிகங்கள், நாடுகளின் வரலாறுகள், சமயங்களின் தோன்றல்கள் மற்றும் தத்துவவாதிகளின் விசாரணைகள், இன்று நமது உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய பலவிதமான கருத்துக்கள், அவைகளுக்கெல்லாம் முந்தியது நமது மலையின் ஆதாரம் அமைக்கப்பட்டது தேவ சபையில். நீங்கள் இதை முதலில் புரிந்து கொண்டால்தான் நமது மலையின் பெருமை உங்களுக்கு விளங்கும். முன்னம் ஒரு பதிவில் மகாயுகத்தை குறித்து சற்றே கோடிட்டு காட்டியிருப்பேன். இது ஒரு குறிப்பிட்ட சமயத்தை குறித்த விளக்கமோ அல்லது தற்பெருமையோ அல்ல. சகல சமயங்களையும் அவற்றின் சிறப்பான விஷயங்களையும்
தனக்குள்ளே அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மகாயுகம் என்னும் மிகப்பெரிய தத்துவத்தின் தொடர்ச்சி. மகாயுகத்தின் ஒரு பொருள் காலம் எனப்படுவதாகும். காலத்திற்கு முடிவு என்பது இல்லவே இல்லை. காலம் தொடங்கிய புள்ளியையும் முடிவரும் புள்ளியையும் அறியக்கூடியவர் அந்த இறைவன் ஒருவரே. அதாவது நமது மந்திரகிரியாகிய மகாயுக மலை மேல் வீற்றிருந்து நம்மை கண்ணும் கருத்துமாய் காத்து கொண்டிருக்கும் காளி காமந்திகா தேவியே அவர். காலமே காளியாக, காலத்தின் ஆற்றலாக உதாரணமாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அன்னை சகல காலங்களிலும் நிகழ்ந்த அனைத்து மாற்றங்களையும் அறிந்தவள், ஆட்டுவித்தவள். எனவேதான் இங்கே இன, மத, ஜாதி, மொழி தடைகள் இல்லை என உங்களுக்கு முன்னம் குறிப்பிட்டிருந்தேன். சைவ சமயம், வைணவ சமயம், சாக்தம், காணாபத்தியம், சௌரம் இவ்வாறு 6 வகை பிரிவுகளாக பிரித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தையும் தனக்குள் ஒருங்கிணைத்து கொண்ட ஒரு அற்புதமான ஆலயம் இதுவென்றும் உங்களிடம் குறித்திருந்தேன். ஸ்ரீ ஸ்தாபகர்களின் ஆன்மீக குருவாக விளங்கியவர் ஆதி கேசவனாகிய நாராயணன் என்பதாலேயே குருவணக்கம் என்னும் முறையிலேதான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பலவிதமாக தோத்திரம் செய்து உங்களுக்கு வழங்கியிருந்தேன். அவரது சிறப்புகளில் நாம் அறிந்திருக்காத பல விஷயங்கள் நமது மலையிலே மறைந்திருக்கின்றன. ஸ்தாபகர்களின் நேரடி அனுபவம், அவரது அயராத முயற்சி, அதன் காரணமாக மலையில் அவர் கட்டி எழுப்பியிருக்கக்கூடிய இந்த மகாயுக மலை கோவில், மகாயுகம் எனும் பெருந்தத்துவத்தின் வெளிப்பாடு நீங்கள் வேறெந்த புராண ஆகம சாத்திரங்களிலும் காணவியலாத ஒன்று. ஆனால் அனைத்தையும் தனக்குள் அடக்கி கொண்ட ஒன்று, அனைத்தையும் கடந்து நிற்கக்கூடிய ஒன்றாகும். நமது ஆலயத்தை பற்றி புரிந்து கொள்ளாத மற்றவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவுகளுக்கு நான் முன்பு குறிப்பிட்டிருந்த அந்த 3 விஷயங்களுக்கு ஒவ்வொன்றாக பதிலளிக்கிறேன். முதலில், சிவலிங்கங்கள் நமது பீடங்களில் இல்லை. காரணம், அவை சித்தர்களின் சமாதி அல்ல. ஸ்ரீ ஸ்தாபகர்களால் ஆதியில் சுயம்பு மூர்த்தங்களாக சம்பந்தப்பட்ட பரிவார தேவர்கள் பூஜிக்கப்பட்டு அதன் பின்பு 2வது முறையாக அந்த அரூப பிரதிஷ்டைகள் செய்யப்பட்டன. பார்ப்பதற்கு அவைகள் சிவலிங்கங்கள் போல் தோற்றமளிக்கின்றனவே அல்லாது அவைகள் நிச்சயமாக சிவலிங்கங்கள் அல்ல. 2வது, நமது மலைக்கு பகலில் மட்டும்தான் வரலாம். மிகவும் தவறான கருத்து, மக்களை ஏமாற்றும் ஒரு கருத்து. வானம் கருத்து ஆதவன் ஓய்வெடுக்கச் செல்லும் நேரத்தில் நிலவு பொங்கி வானம் முழுவதும் நிறைக்கக்கூடிய பௌர்ணமி தினங்கள் தான் நமது மலையின் முக்கியமான விசேஷ தினங்கள். அந்த வெளிச்சத்திலே தான் அன்னைக்கு ஆதியில் பூஜைகள் நடத்தப்பட்டன. நீங்கள் பார்க்கக்கூடிய மின்விளக்குகள் பின்னால் வந்தவை. அந்த மின்விளக்குகளும் சூரிய ஒளிவிளக்குகளே. அன்னை காளி தேவியை வடமொழியில் காளி தேவி என்று அழைப்பார்கள். காள என்றால் கருமை என்றும் பொருள்படும். கரிய வடிவினல், கருமையில் தோன்றுபவள். கருமை எனப்படுவது உலகில் இரவு என சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதன் வெளிப்பாடாக அமைபவள். ஆகவே மாலை நேரத்திலேதான், அதாவது இரவு நேரங்களில்தான் பெரும்பாலும் காளி தேவியருக்கு பூஜனைகள் நடந்து வருகின்றன காலங்காலமாக. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மலையேறி வந்து மாலை நேரத்தில் வணங்கிவிட்டு இரவு திரும்புவது உங்களுக்கு சற்று அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும். நம்புங்கள் நண்பர்களே, அன்னை காளி காமந்திகாதேவியை நம்பி வருபவர்களை என்றும் அன்னை அச்சுறுத்துவதில்லை. அவர்கள் அச்சமின்றி தங்கள் இல்லங்களுக்கு செல்லலாம், அன்னையின் பூஜையையும் காணலாம். ஆகவே ஆலயத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பூஜை தினங்களான வார பூஜைகளில் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளியும், மாத பூஜைகளில் பௌர்ணமி தினங்களும், அன்றியும் நமது ஆலயத்தின் அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய குறிப்பிட்ட விசேஷ தினங்களின் எல்லா பூஜை நாட்களிலும் தாங்கள் மாலை நேரத்தில் வந்து வழிபடுங்கள். சமீபத்தில் வரவிருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மக்களுக்காக,
ஆங்கில முறைக்காக அல்ல, மக்களின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் என ஸ்ரீ ஸ்தாபகர்கள் விரும்பிய காரணத்தினால் தொடங்கப்பட்ட பூஜை மிகவும் சிறப்பாகவே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பூஜை. அந்த ஒரு பூஜை மட்டுமே காலையில் தொடங்கி மாலை வரை தொடர் பூஜையாக நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களின் பதிவை பார்த்து பகலில் வந்து ஏமாறாதீர்கள். அன்னையை காண்பதற்காக அல்லவா அத்துணை சிரமத்தோடு மலையேறி வருகிறோம், ஏமாற்றத்தை காண்பதற்காக அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து 2.5 லட்சம் வேப்ப மரங்கள் எந்த கணக்கிலே சொல்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நமது ஆலயத்தின் பழைய புகைப்படங்கள் இன்னும் நமது கைவசம் இருக்கின்றன. டிபி ஹாஸ்பிட்டல் எனப்படும் அரசு நெஞ்சகநோய் மருத்துவமனை அங்கு திறக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் உள்ளன. மலையிலிருந்து வரக்கூடிய காற்றோட்டம், அங்கு இருக்கக்கூடிய மூலிகைகளின் வாசனையினால் அங்கு இருக்கக்கூடிய வியாதியஸ்தர்கள் வெகு விரைவில் குணமடைவார்கள் எனும் தொலைநோக்கு பார்வை அங்கு இருந்தது. ஆயினும் நமது மலை நான் முன்பு குறிப்பிட்டபடியே மிகவும் பாலை நிலத்தை போன்ற கள்ளிச்செடிகளால் சூழப்பட்ட உதற்காடுகளால் மண்டியிருந்த ஒரு மலைதான். அங்கு அபூர்வமான மூலிகைகள் இருக்கக்கூடும், சந்தேகமில்லை. ஆயினும் வேப்ப மரங்களினால்தான் அங்கு வந்திருக்கிறது என்று குறிப்பிடுவது மிகவும் தவறான கருத்து. அப்படி என்றால் அங்கு வேப்ப மரங்கள் வருவதற்கு காரணம் ஸ்தாபகர்களின் கூறிய சிந்தனை, அவர் மூலமாக ஸ்தாபகர்கள் மற்றும் ஆலய பரிகர்மிகள் பரிவாரகர்கள் உழைத்த உழைப்பு. இன்றைக்கு சற்றேறக்குறைய 18 ஆண்டுகளுக்கு முன்னதாக நமது குரோம்பேட்டை பகுதியிலே கிடைக்கக்கூடிய வேப்ப விதைகள் பெரும்பாலும் நாட்டு மந்து கடைகளிலே மூட்டை கணக்கிலே எடை கணக்கிலே கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய விதைகளை கொண்டு வந்து வெகு பிரயத்தனப்பட்டு 2 மலைகளிலும் எல்லா புறங்களிலும் சிறுவர்களாக இருந்த நாங்கள் ஓடி சென்று மழை பெய்து கொண்டிருந்த காலகட்டங்களிலே கைகளில் எடுத்து சென்று வீசி எறிந்தது மலை முழுவதும். பின்பு ஆங்காங்கே கடப்பாறைகளை கொண்டு ஊன்றி ஆங்காங்கே சிறு விதைகளை போட்டு மூடியது, காலால் அழுத்தி மூடியது. அந்த மலையின் ஈரத்தில், மழையின் சாரத்தில் அவைகள் வளரட்டும் எனும் நப்பாசை எங்களுக்கு. வேப்ப மலைக்கு, அந்த வேப்ப மரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. எந்த கால சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை அந்த வேப்ப மரத்திற்கு உண்டு. வேப்ப மரம் யாருக்குரியது? நமது சாமானிய பாமர மக்கள் கூறுவார்கள், காலகண்டனின் கழுத்தினில் கரம் பற்றி நீலகண்டன் ஆக்கி வைத்த நித்திய கல்யாணியான அன்னை உமையவள், அவளே மலைமகள், அவளே மாரி, முத்துமாரி என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய வேதவள்ளி கருமாரி அன்னை. அந்த அன்னையும் நமது காளி அன்னையின் அன்புக்குரிய அன்னை அல்லவா? தன் மகளுக்கு வேப்ப மரங்களாலேயே பந்தலிட்டு தந்திருக்கிறாள். பரிவோடு வந்திருக்கக்கூடிய அந்த கருமாரி அன்னை, அவளது கால்பட்ட இடமெல்லாம் வேப்ப மரங்கள் தழைத்து விளைந்து நிற்கின்றன. அந்த விளைவைத்தான் நீங்கள் வீடியோக்களில் காணுகிறீர்கள். காட்டும் ஊட்டாது என்று நமது பெரியவர்கள் கூறுவார்கள். அன்னை காட்டிய வழியில் காளி காமந்திகாதேவி அன்னையும் நாங்கள் வணங்கக்கூடிய அனைத்து பரிவார தெய்வங்களும் எங்களுக்கு அறிவுறுத்திய வழியில் ஸ்தாபகர்களின் மொழியால், மலையின் உறுப்பினர்களின் பணியால் நிகழ்ந்த பசுமை புரட்சி அது. வேறு வனமரங்களை வனத்துறையினர் ஒரு சிலர் நட்டிருக்கிறார்கள். நமது ஆலயம் தொடங்கிய 1972ஆம் ஆண்டு காலகட்டங்களில் சில மரங்கள் இருக்கின்றன. ஆனால் அவையும் மலையின் தட்பவெப்பத்திற்கு தாங்க முடியாமல் பட்டு போயின. அன்னையின் திருவுருளால் தான் அந்த மலை முழுவதும் வேப்ப மரங்களின் ஆதிக்கம் நிறைந்திருக்கிறது. ஒருவேளை இன்னும் கூட நாங்கள் பார்க்காத வேறு வேறு பதிவுகள் இணையதளத்தில் உலவக்கூடும். அன்பு நண்பர்களே, தயவு செய்து நமது மகாயுகம் 736 அலைவரிசையில் உலகெங்கும் கொண்டு செல்லுங்கள். நமது பாரத நாட்டின் வரலாறு கூட பல விதங்களில் சிதைக்கப்பட்டுவிட்டது. நமது பண்பாடோ, நமது வாழ்க்கை முறையோ, நமது குடும்பங்களின் சிறப்போ எதுவுமே தெரியாமல் இன்றைய தலைமுறைகள் அறிவுக்குருடர்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களால் சொல்ல வெட்குகிறோம்,
தங்களது தாய்மொழியை கூட தடையின்றி படிக்க இயலவில்லை. கண்ட வகையில் ஏதேனும் ஒன்றை புரிந்து கொண்டு அவர்கள் கற்பிதங்களை உருவாக்குகிறார்கள். நானும் கூட இத்தனை செம்மையான மொழியிலே உங்களிடம் உரையாட வேண்டுமா என்று உங்களுக்கு தோன்றும். நான் பேசுவது கூட அத்துணை சிறப்பான தமிழ்மொழி அல்ல. நமது உண்மையான மொழிச்சிறப்போடு உரையாடினால் நம்மோடு உடனிருக்கக்கூடியவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாது எனக்கூடிய இழிநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். நான் கூறுவது எல்லா இந்திய மொழிகளுக்கும் பொருந்தும். கண்களுக்கு உடனே தட்டுப்பட விடக்கூடிய பொய்களாகிய மேகங்கள், அவைகள் சூரியனையும் நிலவையும் மறைக்கலாம். ஆனால் சூரியனும் நிலவும் வெளிப்படுத்தும் ஒளியில்தான் நாம் பார்க்கக்கூடிய அந்த பொய் மேகங்கள் கூட உலவி கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலோடு நமது அலைவரிசையை அணுகுங்கள், மலைக்கோவிலை அணுகுங்கள், உண்மையான தகவல்களை பெற்றுக்கொண்டு நமது ஆலயத்திற்கு வாருங்கள். அல்லது மலைக்கு வந்தாவது ஆலயம் திறந்திருக்கக்கூடிய நாட்களிலே வந்திருந்து ஆலய நிர்வாகிகளை அணுகி உண்மை தகவல்களை பெறுங்கள். பொய்த் தகவல்களை நம்ப வேண்டாம். இது மீண்டும் ஒரு எச்சரிக்கை பதிவாக எங்களது மனதை பாதித்த ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கூறியிருக்கிறேன். மகாயுக மலைக்கோவிலின் பரிவார பீடங்கள் குறித்த எல்லா சிறப்புகளையும் ஒளிவு மறைவின்றி உங்களிடம் வழங்குவதற்காகத்தான் இந்த அலைவரிசை தொடங்கப்பட்டிருக்கிறது. மகாயுக காளி காமந்திகாதேவி அன்னையின் உன்னை புகழும், மகாயுக காளி காமந்திகாதேவி வனக்கோவிலை மலைக்கோவிலை உருவாக்கிய ஸ்ரீ ஸ்தாபகர்களின் பெருமையும், மகாயுக காளி காமந்திகாதேவி அன்னையின் பக்தர்கள் அடைந்த உண்மைகளையும் சிறப்புகளையும் பெருமைகளையும் வளங்களையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு நேர்மையும் நல்ல புரிதலும் வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த மகாயுகம் 736 அலைவரிசையை எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். மீண்டும் நமது அலைவரிசைக்கு வாருங்கள், மலைக்கோவிலுக்கும் வாருங்கள். நன்றி, வணக்கம். ஓம் காளி, ஜெய் காளி.